வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறன் மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த திருடனை பார்த்துடுறாங்க. இவன் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கே வந்தவனாச்சே. ஓ, அப்போ அங்கேருந்தே இங்கே வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கானா. முன்னாடி என்ட்ரன்ஸ் போங்கிறாங்க. என்ட்ரன்ஸில் அப்போ தான் அந்த திருடன் பணத்தை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு வர்றான். அப்போ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான்னு மாறனுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, கட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாறன் வெளியில் ஓடி வரும்போது வீரா வராங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாறனுங்கிறாங்க. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னாச்சு, இவங்ககிட்ட பேசினா நிற்காம போகிறானே அப்படின்னு வீராவுக்கு சந்தேகம். அபிராமி வெளியில் நிற்கிறாங்க. நானும் உங்க கூட வரேங்கிறாங்க. சரி சரி வாங்கன்னு சொல்லி அபிராமியும் மாறனும் 2 பேரும் பைக்கில் வெகு வேகமாக போயிட்டு இருக்காங்க. வீரா பார்த்துட்டு என்னாச்சு, என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே. சரி போய் வள்ளியம்மாவை பார்க்கலான்னு அந்த பக்கம் வள்ளியம்மாவை போய் பார்க்க போகிறாங்க. வள்ளி சோகமாக உட்காந்துருக்காங்க. வள்ளியம்மா என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நான் பேசி என்னமா ஆக போகுது, எல்லாரும் அவங்கவுங்க முடிவில் தெளிவாக இருக்கீங்க. நான் மட்டும்தான் மனசுக்குள்ளே எல்லாமே பூட்டி வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மாறன் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன ஆக போகுது, நீ அவனை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க போற. நான் பாரு தேவையில்லாதெல்லாம் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். போமா போய் நீ நேரமே தூங்கு போ. காலையில் தாலி கட்ட போகிற நேரத்தில் ஃபோட்டோக்கெல்லாம் நீ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கணுமில்ல, போய் தூங்கு போங்கிறாங்க வள்ளி. நான் என்ன செய்ய முடியும், என் பிள்ளை படுற வேதனையெல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் அமைதியாக தானே இருக்கேன். என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, வீரா நிற்கிறாங்க. இன்னும் ஏமா நின்றுட்டு இருக்க, அதனால உனக்கு இந்த கல்யாணத்தில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நீ போமா, நீ போய் தூங்கு போ. மாறனும் அபிராமியும் எப்படியும் திருடனை பிடிச்சிடலான்னு வெகு வேகமாக போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக கண்மணியும் அவங்க அத்தையும் பேசிக்கிறாங்க. ஏன் கண்மணி, இந்த சீர்பணம் கொடுக்கலைன்னா கல்யாணம் எது நின்றுடுமான்னு கேட்குறாங்க. எப்படி நிற்கும், நான் விட மாட்டேன்ல. என் மாமனார் சொத்தை வித்தாவது இந்த கல்யாணத்தை நடத்திடுவார்னு சொல்கிறாங்க கண்மணி. ஏன் கண்மணி, ஒருவேளை மாறனே பணத்தை திருடிட்டு அவனே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுப்பானாங்கிறாங்க. எனக்கும் அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவன் தான் திருடனை பிடிச்சி பணத்தோட வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே, பார்ப்போங்கிறாங்க. எனக்கு என்னமோ திருடனை பிடிக்கிற மாதிரி போயிட்டு பணம் இல்லாமல் வெறுங்கையோட தான் வருவான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க அவங்க அத்தை. வெறுங்கையோட வந்து நாடகம் ஆடத்தான் போகிறேன் பாருங்கிறாங்க. அத்தை, நான் அதெல்லாம் சும்மா விட மாட்டேன். என் மாமனார்கிட்ட இவன் என் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் கொடுக்குறான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகத்தான் இந்த பணத்தை அவனே திருடிட்டான்னு நான் பெரிய கலவரமே பண்ணி அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்து போறேன்னா இல்லையான்னு பாருங்க. கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடியட்டும், அப்புறம் பாருங்க இந்த கண்மணி யாருங்கிறாங்க. வீராவுக்கு சந்தேகமாகவே இருக்கு. என்னது எல்லாருமே டென்ஷனாகவே இருக்காங்களே, ஒன்றும் புரியலையேன்னு நின்றுட்டு இருக்கும்போது கண்மணி வராங்க. ஏ கண்மணி, கொஞ்சம் இரு, என்ன எல்லாருமே டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையேங்கிறாங்க கண்மணி. ஏய் போய் சொல்றியா, ஏதோ பிரச்சனை நடக்குது ஆனா என்கிட்ட மறைக்கிற, என்னன்னு சொல்லுங்கிறாங்க. அடியே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, காலையில் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த டென்ஷன் தான், வேற எதுவும் கிடையாதுங்கிறாங்க கண்மணி. ஒரு பக்கம் கல்யாணம் நடக்குதுங்கிற சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பிரிய போறோங்கிற கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. சரி, கல்யாண பொண்ணு தூக்க கலக்கத்தோடவே இருக்கக்கூடாதுல்ல, போய் தூங்கு போங்கிறாங்க கண்மணி. வேற எதுவும் இல்லையில கண்மணிங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை போன்னு சொல்லிட்டு கண்மணி வெகு வேகமாக போறாங்க. மறுபடியும் வீராவுக்கு சந்தேகமாவே இருக்கு. மாறன் நாளுக்கு இது ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, எல்லாரும் ஒரே டென்ஷனா இருக்காங்களே, ஒண்ணுமே புரியலையேன்னு வீராவுக்கு சந்தேகமாவே இருக்கு. ராமச்சந்திரன் ஒரே பதட்டத்தோட இருக்காங்க. டே கார்த்தி, ராகவன் எங்கேங்கிறாங்க. அவன் ஒரே தலைவலின்னு படுத்திருக்காங்கிறாங்க. என்னடா எல்லாரும் இருந்தும் பணத்தை தவற விட்டுட்டோமே. மாப்பிள்ளையோட அப்பா வராங்க. சமந்தி, நீங்க பணம் கொடுக்கும்போது நான் உங்ககிட்டே இருக்கட்டேன்னு சொல்லிட்டேன். அது மகாலட்சுமி. சரி, இப்போ கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன். நம்ம பையன் ஒருத்தர் வீட்டுக்கு போறான், அவங்ககிட்ட கொடுத்து லாக்கர்ல வைக்க சொல்லிடுவேன். இப்போ அந்த பணத்தை கொடுங்கன்னு வந்து கேட்குறாங்க. என்ன சமந்தி யோசிக்கிறீங்கிறாங்க. சார், அந்த பணத்தை இங்கே வச்சிருந்தா சேஃபா இல்லைன்னு நான் இப்போ தான் எங்கள் அண்ணன்கிட்ட வீட்டில் கொண்டு போய் லாக்கரில் வைக்க சொல்லி கொடுத்து அனுப்பணும். உங்களுக்கு இப்போவே வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா அங்கிருந்து போகிறாங்க. டே கார்த்தி, எதுக்குடா அப்படி சொன்னேன்னு கேட்குறாங்க. அப்பா, அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவார், அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ஓ அதுவும் சரிதான்டா. சரி சரி, மாறன் இப்போ எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளுடாங்கிறாங்க ராமச்சந்திரன். கார்த்தி மாறனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கடா இருக்கேங்கிறாங்க. டே திருட, நான் பார்த்துட்டேன்டா, நான் பிடிச்சிட்டு கையோட பணத்தோட தான் வருவேன், நீ அப்பா கிட்ட சொல்லிடு, அப்பாவை தைரியமாக இருக்க சொல்லுங்க மாறன். சொல்லிடுறேன்ட்டு போன வைக்கிறாங்க கார்த்தி. அப்பா, மாறன் திருட நான் பிடிச்சிட்டான், நான் வரும்போது பணத்தோட வந்துடுவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கிறாங்க. சரிங்கிறாங்க ராமச்சந்திரன். ராகவன் போதையெல்லாம் தெரிஞ்சு வெளியில வர்றாங்க. அப்பதான் கண்மணி வந்தது. ஏங்க இவ்வளவு நேரமே எங்கெங்க போயிருந்தீங்கிறாங்க. ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேங்கிறாங்க. அடக்கடவுளை, தூங்கிட்டு இருந்தீங்களா, இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க. ஏன் என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க ராகவன். அடைச்சே, என்னங்க இப்படி இருக்கீங்க, வெடிஞ்சா வீரவோட கல்யாணம், வரதட்சணையா கொடுக்க வச்சிருந்த பணத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, எல்லாருமே பதறி போயிருக்கோம், அது தெரியாம இப்படி தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கீங்கிறாங்க. என்ன சொல்ற கண்மணி. ஐயோ பணத்தை காணுமாங்கிறாங்க. ஆமாங்க, பூட்டை உடச்சு எவனோ தூக்கிட்டு போயிருக்காங்க, தம்பி தான் திருடனை பிடிச்சு பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க கண்மணி. அப்போ மாறன் போயிருக்கானா, கண்டிப்பா பணத்தோட தான் வருவான் கண்மணி, நீ கவலைப்படாதீங்கிறாங்க ராகவன். ஐயோ, இதே ஒரு காரணமா வச்சு மாறன் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஏதாவது பிளான் பண்ணிடுவானா, என்ன பண்ணுவோன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள கண்மணி பயந்து நிற்கிறாங்க. பணம் கிடைச்சிருமா, கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு கேட்குறாங்க கண்மணி. மாறன் போயிருக்கான்ல, நிச்சயமா பணத்தோட தான் வருவான், நீ கவலைப்படாதீங்கிறாங்க. நீங்க ஒருவேளை இந்த பணம் கிடைக்கலனாலும் பணம் மாத்திரக்கு ஏற்பாடு பண்ணுங்க, என் தங்கச்சி கல்யாணம் மட்டும் நின்று போச்சுன்னா ரொம்ப பெரிய அவமானமா போயிடுங்க. டே மாற, பாவண்ட நீ, உன்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ராகவன். ரவுடி ஒரு இடத்துல பணத்தோடு போய் நிற்கிறான், விசில் அடிக்கிறான். அங்கே 5-6 ரவுடிங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. டே சத்தியமா உங்க கூட சண்டை போடுற மூடல
எனக்கு இல்லடா, பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்குறாங்க மாறன். வசமா வந்து மாட்டிட்டீங்க, முடிஞ்சா வாங்கிட்டு போங்கிறாங்க. அப்பப்பா இவனு கூட விளையாடாம விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு விட்ட போறாங்க மாறன். அந்த ரவுடியும் பணத்தை அந்த ரவுடிக்கிட்ட அந்த ரவுடிக்கிட்ட மாற்றி மாற்றி பேக்கை வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபிராமி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்கிறாங்க. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தூக்கி வீசிட்டு இருக்கும்போது மாறன் அப்படி அழகாக கேட்ச் பிடிச்சிடுறாங்க. பணப்பையை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தடுறாங்க மாறன். மாறனும் அபிராமியும் அந்த பணப்பையை அங்கங்கே தூக்கி போட்டு அபிராமியும் சூப்பராக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாறன் அபிராமி 2 பேருமே எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு பணப்பைய பத்திரமா சரி நீங்க ஓகே தானே போலாமாங்கிறாங்க. அபிராமியும் மாறனும் கிளம்பி வராங்க. ராமச்சந்திரன், வள்ளி, கார்த்திக், கண்மணி, ராகவன் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ராமச்சந்திரன் டென்ஷனோடவே இருக்காங்க. மாமா ஒருவேளை பணத்தோட மாறன் வரலைன்னா என்ன மாமா பண்றது, வேற பக்கம் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணலான்னு சொன்னீங்க, நேரம் ஆயிட்டே இருக்கு, அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாமேன்னு சொன்னேங்கிறாங்க கண்மணி. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே, கண்டிப்பா மாறன் பணத்தோட தான் வருவாங்கிறாங்க வள்ளி. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வள்ளி அவங்களுக்காக வரைக்கும் சொல்லி பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் கேட்குற மாதிரி இல்லை. டே ராகவா, குமரேஷனை போய் பாரு, நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேங்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நீ அவர் வீட்டில் போய் வாங்கிட்டு வா, முதல்ல கல்யாணத்தை முடிக்கலாம், அதுக்கப்புறம் எப்படியோ பெரட்டி கொடுத்துக்கலாம் அவருக்கு. டே ராகவா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் முன்னாடி இன்னொரு தடவை என்னால் தலை குனிஞ்சு நிற்க முடியாது, போடா போய் அவங்கள பார்ப்போங்கிறாங்க. எது இன்னொரு தடவையா? அப்போ ஏற்கனவே அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறியான்னு கேட்குறாங்க வள்ளி. வள்ளி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியாங்கிறாங்க. என்னை அமைதியாக இருன்னு நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, ஆனால் இன்னும் என்னெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்திருக்குதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. டே கார்த்தி, நீ மாறனுக்கு ஃபோன் பண்ணு. அப்பா மாறன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க. அது எப்படி எடுப்பான், அவனே திருடிட்டு அவனே இந்த பணத்தை கொண்டு வருவானா, அவன் என்ன முட்டாளா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே அவன் பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க கண்மணி. பணம் மட்டும் வராமல் இருக்கட்டும், இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்குன்னு நினைக்கிறாங்க கண்மணி. அண்ணே நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பேசாமல் விடுனேங்கிறாங்க வள்ளி. நீ கொஞ்சம் அமைதியாக இரு ராகவா, நீ போய் பார்த்துட்டு வாங்குறாங்க. அண்ணே ஏனே நீ இப்படி அவசரப்படுறேன்னு கேட்குறாங்க வள்ளி. அண்ணே அங்கே பாரு மாறன் வந்துட்டான் பாரு, பணத்தோடு வந்துட்டான் பாருங்கிறாங்க வள்ளி. பார்க்குறாங்க அபிராமியும் மாறனும் பணப்பையோடு வந்து நிற்கிறாங்க. ஏ மாறா, என்னோட நம்பிக்கையை காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றிங்கிறாங்க ராமச்சந்திரன். உங்கள் தலைமையில் நடக்கிற கல்யாணம்ப்பா, எந்த தப்பு நடக்க விட மாட்டேன், சூர்யாவை என் கூட இருந்ததுனால தான் இந்த பணத்தை காப்பாற்றி கொண்டு வர முடிஞ்சதுங்கிறாங்க மாறன். சூர்யா ரொம்ப நன்றிமாங்கிறாங்க ராமச்சந்திரன். இருக்கட்டும் சார், ஆனால் இப்படி வரதட்சணை கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஐயோ இவ வேற வாய் எடுக்கிறாளேன்னு கண்மணி நினச்சிக்கிட்டு, ஏ சூர்யா என்ன இப்படி பேசிட்டு இருக்கா, அவங்களாம் ரொம்ப நல்ல குடும்பம் தெரியுங்கிறாங்க. ஒரு பொண்ணை நம்ம ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும்போது அவங்கள ரொம்ப நல்லவங்க நல்லா ஏற்றுக்க முடியும், அவங்கள மாதிரி பேராசை பிடிச்சவங்கலாம் அந்த பொண்ணு நல்லா வாழ விட மாட்டாங்க. மாறன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆஹா கரெக்டாக தான் கேட்குறான்னு நினைக்கிறாங்க. இதோட நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பொண்ணை வச்சு இன்னும் எப்படி கறக்கலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்கள நல்லா வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா இதைத்தாம்மா நானும் சொல்கிறேங்கிறாங்க வள்ளி. இந்த வீட்டில் இதை தான் நானும் படித்து சொல்கிறேன், ஆனால் என் பேச்சை யாரும் கேட்குற மாதிரி இல்லையேன்னு ஆதங்கத்தை கொட்டுறாங்க வள்ளி. சார் இது நீங்கள் உழைச்சி சம்பாரிச்ச பணம், இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் நானும் இதுக்கு ஹெல்ப் பண்ணேன், நல்லா யோசிங்க சார்னு சொல்கிறாங்க சூர்யா. இல்லைம்மா இது நான் வீராவுக்கு கொடுக்குற சொத்து, அவளை நான் மக மாதிரி பார்க்குறேன், அவளுக்கு நான் செய்கிற சேரு, மாப்பிள்ளை நல்லவங்களா தான் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க வீராவை, இதை ஒன்று நான் சும்மா கொடுக்கல, என் பொண்ணுக்கு நான் சேதனமாக கொடுக்குறேன், அவ்வளவுதான், அவங்க கேட்கலினால நான் இதை செய்வேன், வீரா மனசுக்கு அவர் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்தால் போதுங்கிறாங்க ராமச்சந்திரன். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட அக்கறை எனக்கு புரியுதுமா, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், நீ அமைதியாக இருங்கிறாங்க. சே சொக்க தங்க மாதிரி ஒரு பிள்ளைய பற்றி வச்சுக்கிட்டு எவனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேங்கிறாரு, பணத்தாசை பிடிச்ச கும்பல் கிட்ட அந்த பொண்ணை தள்ளி விடுறாரு. ராமச்சந்திரன் ராகவன் அந்த பணப்பையை கொண்டு போய் அவங்க சமந்தி கிட்ட கொடுக்குறாங்க. எங்க இந்த பணத்தை வாங்கி அக்கௌண்ட்ல போட்டுருங்கிறாங்க மாப்பிள்ளையோட அம்மா. சமந்தி இப்போ அவசரம் இல்லை சமந்தி, அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டான், இனி அவன் காலையில் தான் வருவான், இந்த பணத்தை யாரையும் நம்பி கொடுக்க முடியாது, இது உங்ககிட்டயே இருக்கட்டுங்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பா. ஒண்ணுக்குள்ள ஒன்றா இருக்கும், உங்ககிட்ட இருந்தானே எங்ககிட்ட இருந்தானே உங்ககிட்டயே இருக்கட்டுங்கிறாங்க. அப்பா என்னப்பா இது மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை நம்மளை செக் பண்ணுறாரான்னு கேட்குறாங்க ராகவன். டே விடுறா, நம்மளுக்கு என்ன, எப்படியோ நல்லபடியாக வீர கல்யாணம் முடிஞ்சா எனக்கு என்னமோ அவங்க பண்ணுறதையெல்லாம் பார்த்தா தப்பாவே தோணுது, ப்ராட் மாதிரி தோணுதுங்கிறாங்க. டே பேசாமல் இருடா, தப்பா நினைக்காதேங்கிறாங்க ராமச்சந்திரன். மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் வெளியில் போய் புது காரை பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் தான் வாங்கி நிறுத்தியிருக்காங்க. சரோ கார் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்பா. ஆஹா சூப்பராக இருக்குங்க, நாம தப்பு பண்ணிட்டோங்கிறாங்க. ஏன் என்ன தப்பு பண்ணோன்னு கேட்குறாங்க. ஆமாங்க நம்ம கேட்குறதெல்லாம் ராமச்சந்திரன் வாங்கி கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய கேட்டிருக்கலாங்கிறாங்க. அட பொண்ணு நம்ம வீட்டுக்கு தானே வாழ வரப்போகுது, அப்போ வாங்கிக்கலாம், அப்போ வேண்டியதெல்லாம் வசூல் பண்ணிக்கலாம் விடுங்கிறாங்க. அட ஆமாமாங்க, வேணுங்கிறதெல்லாம் இப்பவே லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறேங்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே வீராவுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்குது. அபிராமி போறாங்க. அபிராமி மூலமா தான் இப்ப பாம் பெரிய வெடியா வெடிக்க போகுது. சூர்யா இன்ன வரைக்கும் எங்கடி போனேன்னு கேட்குறாங்க வீரா. என்னடி வீரா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதாங்கிறாங்க. எதுடி என்னடி எனக்கு தெரிஞ்சு நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்குறாங்க. சத்தியமா நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க. என்னடி பேசுற, எனக்கு புரியும்படி பேசுங்கிறாங்க வீரா. இதுக்கெல்லாம் கூட நீ ஒத்துக்குவேன்னு நான் கனவுல கூட காங்கலைங்கிறாங்க. நான் எதுக்கு ஒத்துக்கிட்டே, என்னடி புரியும்படி சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க. ஆமாடி உனக்கு வச்சிருந்த சீர்பணம் திருட்டு போச்சுங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே பகீர்னு ஷாக் அடிச்ச மாதிரி நிற்கிறாங்க வீரா. முள்ளால தானே எடுக்கணும், இப்போ சூர்யா வந்ததுனால தான் உண்மை என்னங்கிறது வீராவுக்கு புரியுது. கண்மணி ஏதாவது ஒரு வகையில பணத்தை நிறைய வாரி அள்ளி இறைச்சு வீராவை வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க. மாறன் வீரா மேல வச்சிருந்த காதல் உண்மை போல இருக்கு. அதான் சூர்யா மூலமா இப்ப வெளிச்சத்துக்கு வருது. என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை சொல்ல பார்க்கலாம்.